Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா look for. இந்த look for பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, look for அப்படினா தேடு. இப்போ ஒரு பொருளையோ இல்ல ஒரு நபரையோ நம்ம தேடுறோம் அப்படினா இந்த look for யூஸ் பண்ணி பேசிக்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து என்னன்னா லுக் ஃபார், அதுக்கு அப்புறம் என்னன்னா ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு திங் இல்லனா ஒரு பர்சன் இல்ல மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா யார தேடுறோமோ அவங்கள இதுல மென்ஷன் பண்ணணும். சரியா? இப்போ இல்ல நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா அங்க லுக் ஃபார், லுக்ஸ் ஃபார் இந்த ரெண்டுல மாறி வரும். இப்போ சப்ஜெக்ட் he, she, it singular noun வந்துச்சுனா simple present tense படி subject he, she, அடுத்து it, அப்புறம் singular noun வந்துச்சுனா இங்க looks for, அந்த look கூட s சேர்க்கணும். looks for அப்படி வரும் இந்த இடத்துல. சரியா? looks for simple present tense படி subject he, she, it singular noun வந்துச்சுனா looks for. மற்றபடி subject I, you, we, they plural noun வந்துச்சுனா இதே look for தான். ஓகே, அதே இது present continuous tense படி நம்ம சொல்றோம் அப்படின்னா நான் ஒரு பொருளை தேடிட்டு இருக்கேன், இப்போ presentல அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அத நம்ம சொல்லும்போது present continuous tense படி சொல்லும்போது லுக்கிங் ஃபார் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லுக்கிங் ஃபார் தான் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நான் என் சாவியை தேடுகிறேன். இன்னொன்னு என்ன? நான் என் சாவியை தேடிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன? தேடுகிறேன், தேடிட்டு இருக்கிறேன், தேடிக்கொண்டு இருக்கிறேன். அததான் நம்ம சொல்றோம், தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த செயல் பிரசன்ட்ல அந்த செயல் என்னது? கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, தேடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ற. இது என்னது? என் சாவியை தேடுகிறேன், அந்த வெர்போடே முடியுது. ஓகே, அப்போ இத என்னன்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சொல்லுவோம். தேடிட்டு இருக்க ஒரு பொருளை இந்த கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூ தேடிக்கொண்டு இருக்கிற இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ இந்த ரெண்டு விதமா நம்ம சொல்லிக்கலாம். நான் என் சாவியை தேடுகிறேன். இது எப்படி எழுதணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ வந்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? லுக் ஃபார். இதுக்கு நம்ம லுக் ஃபார் தான் சேர்ப்போம். சரியா? இங்க கூட எஸ் எதுவும் சேர்க்க கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஐ வந்தா வெர்ப அப்படியே எழுதினா போதும். சரியா? லுக் ஃபார், நான் என் சாவியை தேடுகிறேன். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? எதை தேடுறேன்? சாவி, மை கீ. ஓகே, இப்போ ஒரே ஒரு சாவியை நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொன்னா லக்கி. இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சாவியை நீங்க தேடுறீங்கன்னா எஸ் கூட சேர்க்கணும். சரியா? அப்போ நான் என் சாவியை தேடுறேன் அப்படின்னா ஐ லுக் ஃபார் மை கீஸ், இல்லைன்னா ஐ லுக் ஃபார் மை கீ. அடுத்து ஏதாவது இப்போ ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க. பாலா அவனுடைய சாவியை தேடுகிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? பாலா அவன் சாவியை தேடிட்டு இருக்கான், சாவியை தேடுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? இப்போ பாலா ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்றோம். பாலா சப்ஜெக்ட். அப்போ ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இது சிங்குலர் நவுன். இங்க என்ன வரணும்? லுக்ஸ் ஃபார். ஓகே, சிங்குலர் நவுன். ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இங்க ஐங்கிறது ஒருத்தங்க தான். ஆனா என்ன ரூல்ஸ் படி சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே வரும்போது வெர்ப அப்படியே நம்ம எழுதிடணும். சரி, அப்போ பாலா ஒரு நேம் மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க லுக்ஸ் ஃபார் வரும். அதுக்கு அடுத்து இங்க என்னன்னா ஐனா தன்னை மென்ஷன் பண்றது. அப்போ மை போட்டோம் இந்த இடத்துல, பொசசிவ் மை ஆனா இங்க பாலான்னு வேற ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ பாலா ஆனா பொண்ணா அப்படின்னு பாக்கணும். இத ஆனதான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் பாலான்னு. அப்ப அங்க எந்த இடத்துல கிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிஸ். அவனுடைய சாவி, பாலா தன்னுடைய சாவி, அவனுடைய சாவியை தான் தேடுறான். அப்போ கிஸ் கீ.
மேற்பட்ட சாவினா கூட எஸ் சேர்க்கணும். சரியா? இது ஒரு பொண்ணு நீங்க மென்ஷன் பண்றீங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் மீரா அப்படின்னா இங்க நீங்க வந்து மீரான்னு போடுறீங்க. மீரா. அடுத்து இங்க என்ன வரும்? லுக்ஸ் ஃபார். ஓகே. அடுத்து இந்த இடத்துல என்ன வரும்? மீரா அவளுடைய சாவியை தேடுகிறாள். அப்ப அவளுடைய சாவி அப்படின்னா ஒரு பொண்ணு நம்ம மென்ஷன் பண்றோம், கேர்ள். அப்ப இங்க என்ன வரணும்னா her. ஓகே. இங்க வந்து ஒரு ஆண் மென்ஷன் பண்ணும்போது அவனுடைய சாவி அப்படின்னு சொல்லும்போது his. இது அவளுடைய சாவி அப்படின்னா her keys. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் என் சாவியை தேடிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் சாவியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது? நான் என்னுடைய சாவியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ தேடிட்டு இருக்க, தேடிக்கொண்டு இருக்க. பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே. அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. அப்ப இது எப்படி? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அதுக்கு அடுத்து be verb வரும். present continuous tenseனா first subject வரும், அடுத்து be verb am, is, are. இந்த மூணுல ஒன்னு வரும் be verb. சரியா? அதுக்கு அடுத்து verb, verb கூட ing சேர்த்து பேசுவோம். அடுத்து remaining இருக்க verbs. அப்போ இங்க subject எழுதியாச்சு. அடுத்து be verb I வந்தாலே இங்க am தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து என்ன வரணும்? verb வரும். verb ing ஃபார்ம்ல இருக்கும். அப்ப தேடிட்டு இருக்கிற அப்படின்னா அங்க என்ன? looking for. looking for. என்ன தேடிட்டு இருக்க? என்னுடைய சாவியை. அப்ப என்ன பண்ணணும்? my key. இது ஒன்றுக்கு மேற்பட்ட சாவினா keys. ஓகே. அப்போ நான் என் சாவியை தேடிட்டு இருக்க அப்படின்னா I am looking for my keys. I am looking for my keys. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ சாவியை தேடினாயா? நம்ம வந்து கேட்போம்ல, நீ சாவியை வந்து தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? இந்த மாதிரி நம்ம கேட்போம். ஏதாவது ஒரு பொருள் வந்து கலைஞ்சுன்னா அதை நீ வந்து தேடி பாத்தியா அப்படின்னு கேட்போம் தானே. இல்ல வந்து நீ சாவியை தேடினியா இல்ல தேடி பாத்தியா அப்படின்னு கேக்குறதுக்கும் இந்த லுக் ஃபார் யூஸ் பண்ணும். சரியா? தேடி பாத்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு. ஓகே. அப்போ இது வந்து என்னது? தேடினாயா, தேடி பார்த்தாயா அப்படின்னு கேட்கும் போது நம்ம பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிள் பாஸ்ட் படி கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? did. ஆக்சிலரி வெர்ப் did யூஸ் பண்ணுவோம் தானே. இப்ப did ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து verb. verb என்ன? சாவியை தேடினாயா. தேடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? look for. அத அப்படியே எழுதணும். ஆனா நம்ம வந்து பாஸ்ட் பத்தி பேசும்போது பாஸ்ட்க்கு என்ன வரணும்னா looked. looked for. இங்க வந்து யார் looked for யூஸ் பண்ணலைனா இங்க ஆக்சிலரி வெர்ப் did யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அந்த did யூஸ் பண்ணா verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து சாவியை அப்படினா the key. ஓகே. அப்போ நீ சாவியை வந்து தேடினியா இல்ல நீ சாவியை தேடி பாத்தியா அப்படினா எப்படி கேட்கலாம்? did you look for the key? did you look for the key? ஓகே. நெக்ஸ்ட், நான் ஒரு புதிய வேலை தேடிட்டு இருக்கேன். நான் வந்து என்னது? ஒரு புதிய வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படி. இது எப்படி சொல்லலாம்? புதிய வேலை தேடிட்டு இருக்க. இப்போ பிரசன்ட்ல அந்த சேல் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் அது நம்ம சொல்றோம். ஓகே. இது எப்படி சொல்றது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்றது. தேடிட்டு இருக்க, தேடிக்கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ வந்தாச்சுன்னா இங்க என்ன வரணும்? be verb am யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன வரணும்? verb ing ஃபார்ம்ல வரும். அப்போ தேடிட்டு இருக்க looking for. அடுத்து என்ன? ஒரு புதிய வேலை. அப்போ a new job. ஓகே. அப்போ நான் ஒரு புதிய வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா I am looking for a new job. I am looking for a new job. ஓகே.
நெக்ஸ்ட் நான் அதை எல்லா இடங்களிலும் தேடினேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அதை எல்லா இடத்துலயும் தேடினேன் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? நான் அதை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் இல்ல தேடினேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். தேடி பார்த்தேன் இல்ல தேடினேன். ஓகே, அப்ப இதை எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, நான் தேடினேன் இல்ல தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ. இப்போ क्वेश्चन கேக்கும்போது அங்க did யூஸ் பண்ணி கேட்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்கும்போது did. மற்றபடி நம்ம ஸ்டேட்மெண்ட் பேசும்போது அங்க சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்து என்ன வரணும்? verb. verb வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V2 பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இங்க verb எது? நான் அதை எல்லா இடங்களிலும் தேடினேன் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. அப்போ look forங்கிறது என்னவா மாறும்? looked. கூட ed சேர்க்கணும். looked for. ஓகே, அடுத்து அதை அதைனா it இல்ல that னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து எல்லா இடங்களிலும் everywhere. ஓகே, எல்லா இடங்களிலும் everywhere. அப்போ நான் அதை எல்லா இடத்திலும் தேடினேன் அப்படின்னு சொல்றதுக்கு I looked for it everywhere. I looked for it everywhere. இதே இது நான் அவனை எல்லா இடங்களிலும் தேடினேன். நான் அவனை இல்ல ஒரு பர்சனை மென்ஷன் பண்றோம். நான் அவனை எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? I looked for. இங்க இந்த it யூஸ் பண்ணுவோம்ல அதை அப்படின்னு சொல்றதுக்கு it இல்லனா that யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல அவனை அவனைனா him. ஓகே, அவனை தேடி பார்த்தேன் அப்படின்னா I looked for him everywhere. இதே இது அவளை அப்படின்னு சொல்லும்போது இங்க her வரும். இதே இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க. நான் வந்து பாலாவை எல்லா இடத்துலயும் தேடினேன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். பாலா அப்படின்னா இங்க என்ன வரும்? இங்க வந்து நேம், அந்த நேம் அப்படியே எழுதணும் பாலா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ I looked for பாலா everywhere. அடுத்து நெக்ஸ்ட் அவன் அதை தேடுவான். நம்ம சொல்லுவோம்ல அத அங்கே வை. ஏதாவது ஒரு பொருளை வந்து யாராவது எடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அத அங்கே வை, அவன் வந்து தேடுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அத அங்கே வை என்னது? அவன் அதை தேடுவான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அவன் அதை தேடுவான். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும்? will. இந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது என்னது? will யூஸ் பண்ணும். சரியா? சப்ஜெக்ட் அடுத்து will அடுத்து verb. verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். தேடுவான், தேடுறதுக்கு look for. அடுத்து அதை it இல்லனா that. ஓகே, அப்போ அவன் அதை தேடுவான் அப்படின்னா he will look for it. he will look for it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவனை உள்ள தேடி பாரு. நம்ம சொல்லுவோம்ல அவனை வந்து உள்ள தேடி பாரு, அவன் உள்ளதான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப அவனை உள்ள தேடி பாரு, அந்த தேடி பாரு அதுக்குதான் நம்ம look for யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இல்ல வந்து எழுது சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ verb என்ன? தேடி பாரு. தேடி பாரு look for. அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து யார தேடி பார்க்கணும்? அவனை. அவனைனா him ஆப்ஜெக்ட். சரியா? இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க. மீராவை தேடி பாரு அப்படின்னு. அப்ப இதுல எப்படி சொல்லணும்? look for மீரா. ஓகே, இந்த இடத்துல யார தேடுறோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம். இது ஒரு பொருள்னு சொன்னா அந்த பொருளோட நேம். அடுத்து உள்ளே. உள்ளேனா inside. ஓகே, அப்போ அவனை உள்ள தேடி பாரு அப்படின்னா look for him inside. look for him inside. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க? நம்ம கேட்போம்ல நீங்க வந்து யார தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ பிரசன்ட்ல நம்ம எதையோ ஒன்ன தேடிட்டு இருக்கோம். இப்ப யாரை அப்படின்னா ஒரு பர்சனை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் தானே. யார தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப எதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்றது போல இருக்கும். இது யாரை ஒரு பர்சனை நம்ம மென்ஷன் பண்றோம். யார தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல என்ன வரும்? இப்போ present continuous tense படி நம்ம क्वेश्चन கேக்குறோம். present continuous tense படி क्वेश्चन கேக்கும்போது am, is, are இந்த மூணுல ஒன்னு யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்போம். ஓகே, present continuous tense படி क्वेश्चन கேக்கும்போது சிம்பிள் present tense படி क्वेश्चन கேக்கும்போது do இல்லனா does
பண்ணுவோம் தானே. அடுத்து சிம்பிள் பாஸ்ட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், did யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சருக்கு will யூஸ் பண்ணுவோம். அதே போல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு am, is, are இந்த 3 be verbல ஒன்னு அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதே இது நம்ம எந்த சென்டென்ஸ்ல क्वेश्चन கேட்கும்போது WH क्वेश्चन இருந்துன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். இல்ல என்னது யாரை தேடிட்டு இருக்கீங்க, WH क्वेश्चन வந்திருக்கா அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஓகே, அப்ப யாரை அப்படினா நம்ம whoன்னு சொல்லலாம் இல்ல whom ரெண்டுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, whomங்கிறது நம்ம டெய்லி கான்வர்சேஷனுக்கு காமனா யூஸ் பண்றது இந்த who. whomங்கிறது ஒரு ஃபார்மல். ஓகே, கிராமர் படி அந்த இதுக்கு நம்ம whom யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன வரணும், யாரை தேடிட்டு இருக்கீங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு சப்ஜெக்ட பொறுத்து இல்ல போடுவோம். இப்போ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, நீங்க, நீங்கன்னா யூ. சப்ஜெக்ட் யூ வந்தாலே நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், ஆர். ஓகே, அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரணும், verb. தேடிட்டு இருக்கீங்க, verb தேடக்கூடிய செயல். looking for. அப்போ நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், who are you looking for, இல்லனா whom are you looking for. ஓகே, அடுத்து நீ என்ன தேடிட்டு இருக்க, நம்ம கேட்போம்ல நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம், தேடிட்டு இருக்க பிரசன்ட்ல அந்த செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்ப என்ன WH क्वेश्चन வந்திருக்கு, what. அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அடுத்து be verb. be verb என்ன பாருங்க, நீ என்ன தேடிட்டு இருக்க. அப்ப நீனா இங்க என்ன சப்ஜெக்ட் யூ. யூ வந்தாலே இங்க ஆர் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. அடுத்து என்ன தேடிட்டு இருக்க, verb looking for. ஓகே, அப்போ நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது what are you looking for, what are you looking for. இதே இது அவன் என்ன தேடிட்டு இருக்கான், அவன் அப்படின்னு வந்தாச்சுன்னா எப்படி, சப்ஜெக்ட் அவன் வந்தாச்சுன்னா இங்க என்ன போடுவோம், வாட். இங்க என்ன மாறும், சேஞ்ச் ஆகும். அவன்னா இங்க he வரும். சப்ஜெக்ட் he வந்தாச்சுன்னா இங்க is யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, அப்ப இங்க இந்த இடத்துல என்ன வரணும், is. what is he looking for, what is he looking for அப்படின்னா அவன் என்ன தேடிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நீ எங்கெல்லாம் சிவாவை தேடின, நம்ம கேட்போம்ல நீ எங்கெல்லாம் சிவாவை தேடின அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம், தேடின, தேடினாய், தேடி பார்த்த அப்படின்னு கேட்கும் போது பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம क्वेश्चन கேட்கிறோம். அப்ப என்ன did யூஸ் பண்ணி தானே கேட்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்திருக்கு பாருங்க, எங்கெல்லாம், எங்கெல்லாம் சிவாவை தேடின. அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் அப்படின்னா where all. ஓகே, எங்கெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணணும், where all. அதுக்கு அடுத்துதான் ஆக்சிலரி verb did யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் படி क्वेश्चन கேட்கும் போது did தானே, where all did. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் நீ, நீனா you. verb தேடினாய், தேடி பார்த்தாய் அப்படின்னா look for. அடுத்து சிவா. ஓகே, அப்போ நீ எங்கெல்லாம் சிவாவை தேடின அப்படின்னு சொல்லும் போது எப்படி கேட்கலாம், where all did you look for சிவா, where all did you look for சிவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். அவன் அவனுடைய போனை, அவன் என்னது அவனுடைய போனை தேடிட்டு இருக்கான். இதை எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.